இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வரவு செலவு கணக்குல ஒரு 30,000 ரூபாய் இடிக்குது. அதுக்கு என்னென்ன செய்ய சொல்ற? எனக்கு வேலை இருக்கு, வா. அம்மா நில்லுங்க. என்ன வேலையா இருந்தாலும் இதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லிட்டு போங்கம்மா. நான் எதுக்கடி உனக்கு பதில் சொல்லணும்? இல்லம்மா, நீங்க தான் இத்தனை நாளா இந்த கணக்கு வழக்கெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன? அந்த 30,000 நான் திருடிட்டேன்னு சொல்றியா? இல்லம்மா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேலேயே பழி போடுவேன்? பாத்தியா மீனா, இந்த வீட்ல வேலை செய்யற வேலைக்காரி இவ எனக்கு திருட்டு பட்டம் கட்டுறா. என்ன தமிழ், என்ன இதெல்லாம்? ஜனாமா தான் இந்த வீட்டோட வரவு செலவுல என்ன பாத்துக்க சொன்னாங்க. கணக்குல தப்பாயிடுச்சுன்னா என்ன தானே கேள்வி கேட்பாங்க. 30,000 ரூபாய் கணக்குல வராம இருக்கு. அதுக்கு சரியான கணக்கு சொன்னீங்கன்னா நான் இதை என்ட்ரி பண்ணி ஜனாமா கிட்ட ஒப்படைச்சிட போறேன். அதுக்கு போய் எதுக்கு நீங்க இப்படி கத்துறீங்க? கத்துறாங்களா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு என் அன்னிக்கிட்டே கேள்வி கேப்பியா? அப்படி கேளு மீனா. 5க்கும் 10க்கும் அல்லாடுற அன்னாடம் காட்சி. உன்னை வீட்டுக்குள்ள விட்டா இப்படி தாண்டி பண்ணுவ. ஆமா அண்ணி, இது எவ்வளவு பெரிய குடும்பம் தெரியுமா? இந்த வீட்ல எவ்வளவு வரவு செலவு நடக்குது தெரியுமா? 30,000 ரூபாய் காசுங்கிறது 2 வாட்ச்மேனுங்களுக்கு கொடுக்கிற சம்பளம். அதுக்கெல்லாம் நீ என் அன்னிக்கிட்டே கணக்கு கேப்பியா? இந்த வீட்ல எத்தனை வேலைக்காரங்க இருக்காங்க, எத்தனை செக்யூரிட்டிஸ் இருக்காங்க, எத்தனை டிரைவர்ஸ் இருக்காங்க, மாசம் ஆனா இந்த வீட்ல வேலை செய்யறவங்களுக்கு எத்தனை பேருக்கு சம்பளம் போடுறாங்கன்னு தெரியுமா உனக்கு? நான் கேட்ட கேள்வி வேற, நீங்க சொல்லிட்டு இருக்க பதில் வேற. நான் 30,000 ரூபாய்க்கு கணக்கு தான் கேட்டேன். என்ன கணக்கு வேணும் உனக்கு? எவ்வளவு செலவு பண்றோம், அதுல ஏதாவது ஒரு செலவு மறந்து விட்டுருப்போம், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? அதானே. அத கேக்குறதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? ஒரு மாசம் குறைஞ்சா பரவாயில்ல, கரெக்டா மாசம் மாசம் 30,000 ரூபாய் குறையுது. அப்போ இந்த பணத்தை யாரோ யாரோ சொல்லு. நான் கையாடல் பண்ணிருக்கேன்னு சொல்றியா? ஐயோ ஐயோ, இதெல்லாம் கேக்குறதுக்கு நாதி இல்லையா? இந்த நேரம் பார்த்து உன் அண்ணனை வேற காணமே மீனா. பாத்தியா மீனா, நேத்து வந்த இந்த வேலைக்காரி என்ன பார்த்து பணத்தை கையாடல் பண்ணிருக்கேன்னு சொல்றா. பணம் காசு வசதி வாய்ப்பையும் முன்ன பின்ன பாத்திருந்தா தானே எங்களை பத்தி உனக்கு தெரியும். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் இவன் நோக்கத்துக்கு ஆட்டி வைக்கணும்னு நினைக்கிறா. இவளை இப்படியே விட்டு வைக்கிறது நமக்கு தான் பிரச்சனை. ஏய், முதல்ல போ இங்க இருந்து. உன் தகுதிக்கு நீ இந்த வீட்டுக்குள்ள வர்றதே அசிங்கம். உன்ன மாதிரி 10 ரூபாய்க்கு பாலும் 20 ரூபாய்க்கு காய்கறியும் வாங்கி குடும்பம் நடத்துற ஆளு நினைச்சிட்டு இருக்கியா? கணக்காம் கணக்கு. இதுக்கு மேல கணக்க பத்தி பேசுன என்ன நடக்கும்னே தெரியாது. நானும் போன மாசம் வரைக்கும் வசதியா வாழ்ந்தவதான். எங்க வீட்லயும் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுல. இனிமே எங்க வழியில வந்த உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.